வணக்கம் ஸ்டூடெண்ட். ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷனில் இது வந்து u இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அட் an angle of theta. இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா o ஸோ இது இனிஷியல் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வித் an angle theta with respect to horizontal. அப்படிங்கிறப்போ ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். இப்படி ஒரு பார்ட்டாகவும் இதை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். இது தீட்டா இங்கே இருக்கிறதுனால u cos theta, இது வந்து u sin theta. ஸோ இதை எடுத்து ஈக்குவலன்ட் வெக்டரை நம்ம இங்கே போட்டுக்கிறோம், u sin theta. ஸோ இங்கே வந்து u cos theta, இது வந்து u sin theta. ஸோ ஹொரிசாண்டல் டைரெக்ஷனில் பார்க்குறோம். ஹொரிசாண்டல் டைரெக்ஷனில் பார்த்தோம்னா ஹொரிசாண்டல் டைரெக்ஷனில் நோ ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், ஆர் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு force by mass, which is equal to 0 by m is equal to 0. So therefore acceleration in the horizontal direction is equal to 0. So ux and this is equal to ux is equal to u cos theta. So acceleration இல்லாததுனால ux is equal to u cos theta is equal to constant. ux velocity in the horizontal direction இங்கேயும் சரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், which is equal to u cos theta. அடுத்தது வெர்டிக்கல் டைரெக்ஷன் பார்ப்போம். வெர்டிக்கல் டைரெக்ஷனில் பார்க்குற போது வெலாசிட்டி, வெர்டிக்கல் டைரெக்ஷன் வெலாசிட்டி uy is equal to u sin theta. acceleration is equal to due to gravitation minus, ஏன்னா upward motion நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா டவுன்வர்ட் மோஷனை நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டவுன்வர்டில் இருக்குது, அதனால் மைனஸ் ஜின்னு எடுத்துக்கிறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி. நெக்ஸ்ட் அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட். சப்போஸ் அட் எனி ஜென்ரல் பாயிண்ட், ஸோ இந்த பாயிண்டில் பார்ப்போம். ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தோம்னா திஸ் இஸ் இந்த பாயிண்டில் பின்னு வச்சுக்கோம். பி இஸ் ஈக்குவல் டு இது எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, இங்கே ஒய் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிருக்கு. இந்த கோஆர்டினேட் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் இன் எ கிவன் டைம் டி டயத்தில் இங்கேருந்து இங்கே போய் டி டைம் எடுக்குதுன்னா எக்ஸ் சைமல்டேனியஸாக எக்ஸில் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஒய்லேயும் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ எக்ஸை பார்த்து எழுதுவோம். எக்ஸ் டைரெக்ஷன் அட் திஸ் பாயிண்ட் u velocity in the x direction is equal to velocity initial is equal to u cos theta. Okay, now we can use the formula s is equal to ut plus half a t square. S enna displacement in x direction is x is equal to u is equal to initial velocity of projection, that is இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு. ஸோ u is equal to ux into t plus half into a தான் கிடையாது, இந்த a இந்த x டைரெக்ஷன் கிடையாது, is equal to t0. so x is equal to ux into t, which is equal to ux is equal to u cos theta into t, or we can write x is equal to u cos theta into t, that is displacement in x direction. Now displacement in y direction, displacement in y direction என்ன displacement, same s is equal to ut plus half a t square. s is equal to y, y ல displacement இங்கே ரீச் பண்ணும்போது x, இது x displacement, y displacement. s is equal to y, u is equal to u, y is equal to u cos theta initial velocity. This is u y, which is equal to u sin theta. Sorry, this is u sin theta. u is equal to t is equal to என்ன, t தான் நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம், or t is equal to x by u cos theta.
t எடுத்துக்கிட்டோம். Okay, now acceleration in the y direction is equal to minus g. So in the equation போட்டோம்னா s is equal to y is equal to uy is equal to u sin theta into t in our t is equal to x by u cos theta plus half into a க்கு பதிலா a in the y direction is equal to minus g into t in our x by u cos theta அதோட square. Therefore y is equal to sin u cancel ஆயிடும் x tan theta minus half g x square by u square cos square theta. U square cos square theta. So நம்ம y எடுத்துக்கலாம் displacement at any general point P. So maximum displacement in the y direction is maximum displacement in the y direction is which is equal to range. So y is equal to x cos theta minus half g x square by 2 u square cos square theta. So now இதை பார்த்துட்டோம் நம்ம y எழுதிட்டோம். This is equal to y. Okay. Now y is equal to x cos theta. இப்போ y நம்ம என்ன பண்ணுறோம் இந்த x y is equal to x tan theta minus 2g x square. This is uy. Now x tan theta வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து இது 1 மைனஸ் இது என்ன வரும் g x square by 2 u square cos square theta into 1 by x tan theta. என்ன இப்போ இது உள்ள கொண்டு போனால் x tan theta வரும், இது உள்ள கொண்டு போனால் இதுவும் கேன்சல் ஆகிடும் g x square by 2x square வந்துடும். ஸோ y is equal to x tan theta into 1 minus g into x square divided by 2 u square cos theta ரெண்டா பிரிச்சுக்கோம் cos theta into cos theta into 1 by x into tan theta எப்படி எழுதலாம் sin theta into cos theta இந்த tan theta எப்படி எழுதலாம். ஸோ ஒரு cos theta அடிப்பட்டுடுது, ஒரு x square x அடிப்பட்டுடுது. ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம் y is equal to x tan theta into 1 minus x இங்கே வச்சுக்கோ 2 u square cos theta sin theta இப்படி எழுதிக்கலாம் which is equal to x tan theta into 1 minus trigonometry யூஸ் பண்ணுவோம் 2 into sin theta cos theta sin 2 theta வரும் x by sorry இங்கே g மிஸ் பண்ணிட்டோம் g x by 2 sin theta cos theta is equal to u square sin 2 theta. இந்த g எடுத்து இங்கே போட்டுட்டோம்னா எப்படி எழுதலாம்னா is equal to x tan theta 1 minus x as it is நம்ம எழுதுங்க u square sin square theta by g என்ன வரும் u square sin square 2 theta sin square 2 theta sin 2 theta u square sin 2 theta by g is equal to range x by r. So இந்த ஃபார்முலாவை நம்ம இப்படி எழுதலாம். Therefore y is equal to x tan theta into 1 minus x is equal to r, where x is equal to this displacement, general displacement in horizontal direction, and r is equal to range which is given by this equation. Prove that tan theta is equal to tan alpha plus tan beta.
So the initial velocity of projection making an angle theta with the horizontal theta in the point pxy, making an angle, this angle making this line making an angle alpha and this line making with beta. So நமக்கு எல்லாருக்கும் தெரியும் y displacement in the, this is y, displacement in the vertical direction, y is equal to x tan theta into 1 minus vertical horizontal displacement into range, or we can write y by x is equal to tan theta into r minus x by r, or we can write tan theta LHS is equal to tan theta. So tan theta is equal to ry by x into r minus x. இந்த equation நம்ம எழுதிக்கலாம், tan theta எழுதிட்டோம். So LHS எடுத்துட்டோம். RHS என்ன வருது? tan alpha plus tan beta. So first tan alpha பார்ப்போம். tan alpha எப்படி வரும்? See இந்த triangle தான் வருது. So இது O னு வச்சுக்கிட்டோம்னா this is O, இது B, இது P. This is P, this is B. So இங்கேருந்து இந்த distance எவ்வளோ வருது? X. X. இது வந்து Y. And this angle is alpha. Tan alpha is equal to y by x, opposite side by opposite side adjacent side, y by x. Same way, tan beta is equal to tan beta என்ன வரும்? இதுதான் வருது. So this is, இதை வந்து C னு வச்சுக்கிட்டோம்னா B, this is C, this is P, this is beta, this is y, and this portion, this length is equal to r minus x. So tan beta or y, this by this, y by r minus x. So tan alpha plus tan beta is equal to, tan alpha is y by x, tan beta is y by r minus x. So is equal to tan alpha plus tan beta is equal to y into r minus x, y into r minus x plus yx divided by x into r minus x, or yr minus yx plus yx divided by x into r minus x. Therefore tan alpha plus tan beta is equal to, இதை கேன்சல் பண்ணி, இதை கேன்சல் பண்ணா ry divided by x into r minus x, which is also equal to tan theta. Tan theta now, this is tan theta and this is tan alpha plus beta, tan alpha plus beta and tan theta. Therefore நம்ம எழுதலாம் tan theta is equal to tan alpha plus tan beta அப்படின்னு எழுதலாம். A ball is thrown from ground. So இங்கேருந்து throw பண்ணியிருக்காங்க O, thrown from the ground with initial velocity u, ground to clear a wall of 3 meter height. இது 3 meter height. 3 meter height at a distance of 6 meter. So இங்கேருந்து 6 meter இருக்கு. இந்த wall வந்து இங்கேருந்து throw பண்ணுற இடத்துல 6 meter இருக்கு. அதோட height வந்து 3 meter. So இந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி எழுதலாம்? x 6, 3. That is x coordinate is equal to 6, y coordinate is equal to 3 meter. Okay. And falls 18 meter away from the wall. இங்கேருந்து 18 meter away from this wall. So range என்ன வரும்? So range is equal to total horizontal distance traveled. 6 plus 18 is equal to 24 meter.
from the wall. Find the angle of projection. So we have to find out the angle of projection. So நமக்கு எல்லாருக்கும் தெரியும் displacement in y direction is equal to x tan theta into 1 minus x by r, where x is the horizontal distance travelled at that instant, r is equal to range. So y எவ்வளவு? Y is equal to 3 meter is equal to x எவ்வளவு? X, this is x is equal to 6 meter into tan theta is equal to 1 minus x divided by range is equal to 24, or tan theta is equal to 3 by 6. இங்கே வந்துரும். இது என்ன வரும்? 1 4 minus 1, x is equal to, so 3 is equal to x is equal to 6 into tan theta into 4 minus 1, 3 divided by 4. இந்த 3 cancel ஆயிடும். So tan theta is equal to 6 by 4, tan theta is equal to 4 by 6, which is equal to 2 by 3. Therefore tan theta is equal to 2 by 3, or angle of projection is equal to tan A inverse 2 by 3. This is the angle of projection. E is equal to initial velocity of projection, initial velocity. X is equal to displacement in x direction, which is equal to 6 meter. Y is equal to displacement in y direction is equal to 3 meter. Range is equal to 6 plus 18 is equal to 24 meter. This is the answer. Angle of projection is equal to tan inverse 2 by 3. இந்த ப்ராப்ளத்தில் u கொடுத்துருக்காங்க, initial velocity of projection, angle theta. So angle theta. So the particle இந்த இடத்துல p இருக்குது, p is equal to xy, where x is equal to இங்கேருந்து இந்த distance x, நம்ம இதை a 0 எழுதலாம், இந்த distance a, h ன்னு எழுதலாம், a, h. So நமக்கு தெரியும் y is equal to x tan theta into 1 minus x by r. Okay, x and our this distance x is equal to a. At any point, at this point of time, the displacement in horizontal direction is equal to a. Y is equal to h, where h is equal to h maximum, which is equal to u square sin square theta by 2g. X கிடைச்சிட்டோம். So range என்ன வரும்? ஏன்னா x கிடைச்சிச்சு, y கிடைச்சிச்சு, r range என்ன வரும்? h maxல இந்த போர்ஷனு சிமெட்ரிக்கலாக இருக்கும். இங்கேருந்து இங்கே போகிற டைமு, இங்கேருந்து இங்கே டைம் போகிற டைமும் ஒன்றா இருக்கும். இங்கேருந்து இங்கே உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கேருந்து இங்கே உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், சேமாக இருக்கும். ஸோ r is equal to x plus x is equal to a plus a is equal to 2a. This distance plus this distance அதுதான் ரேஞ்சு. ஸோ இந்த டிஸ்டன்ஸும் ஏவாக இருக்கும். a plus a is equal to range. சிம்பிளி ஃபார்முலா போடுவோம். y என்ன வருது? y is equal to h max. h max is equal to x வருது e into tan theta. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Find angle of projection, that is theta. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். tan theta into 1 minus x க்கு பதில் என்ன எழுதலாம்? a எழுதலாம். ரேஞ்சுக்கு பதில் 2a எழுதலாம். ஏவும் கேன்சல் பண்ணுறோம். ஸோ h is equal to a tan theta into 1 minus half. 1 minus half நம்ம எப்படி எழுதலாம்? 1 minus half is equal to half is equal to a tan theta by 2 is equal to h, or tan theta is equal to 2h by a, or angle of projection theta is equal to tan inverse
2h by a, where h is equal to maximum height attained by the projectile at this point P.